இந்த மாதிரி விஷயத்த அவங்க கையை டக்குன்னு வெளில விட்டுருவாங்க, சின்ன குழந்தைகள் என்ன இருக்குன்னு தெரியாமல். அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு பலகாரம் செய்கிறோம், அப்போ சூடான எண்ணெய் நம்ம மேலே தெளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கெமிக்கல்ஸில் வர்றதும் தீக்காயம் தான். வணக்கம், நான் டாக்டர் வெங்கடேஷ். இன்று நான் பேச இழுக்கும் தலைப்பு தீக்காயங்களும் அதனது மருத்துவ சிகிச்சை முறைகளும். ஸோ இந்த தீக்காயங்கிறது நம்மளுக்கு யூஸ்வலாக ஒரு ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை செல்ஃப் இன்ஃப்ளிக்டடாக தானாக செஞ்சுக்கிறதாகவும் இருக்கலாம். இது தீயினால் ஏற்படுற காயமாக இருக்கலாம், அல்லது கெமிக்கல்ஸ்னால ஏற்படுற காயமாக இருக்கலாம், இல்லைன்னா கரண்ட் மூலியமாக ஏற்படுற காயங்களாக இருக்கலாம். சில சமயம் ஐஸ் கட்டினால ஏற்படுறதும் ஒரு தீக்காயம் தான். பட் ஆனால் அது யூஸ்வலாக நம்மளோட கண்ட்ரியில் அது இல்லைங்கிறதுனால நம்ம அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். இந்த தீக்காயத்தோட சிகிச்சை முறையில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இது எல்லாமே இதை எப்படி தவிர்க்கிறது இதுதான் முக்கியமான சிகிச்சை. எப்படி ஒரு தீக்காயத்தை தவிர்க்கிறது? கொஞ்சம் ஒரு முன்ஜாக்கிரதை இருந்தால் போதும். நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கேஸை ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு படுக்க போகிறது. கரண்ட் போயிடுச்சா, நம்ம ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைக்கிறப்ப அதோட ஸ்டாண்ட், அதோட பேஸ் ப்ராப்பரான இடத்துல இருக்கணும். அது ஒரு தவிர்க்கிறதுக்கான வழிமுறை. சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள், இல்லை ரொம்ப ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்கான உள்ள ஒரு சில்ட்ரன் இருக்கிற இடத்துல அவங்க கைக்கு தட்டுப்படாத இடத்துல ஒரு மெழுகுவத்தியை வைக்கிறதோ, அல்லது ஒரு சூடான பால், சாப்பிட்ற பொருள், சாம்பார், இந்த மாதிரி விஷயத்த அவங்க கையை டக்குன்னு வெளில விட்டுருவாங்க, சின்ன குழந்தைகள் என்ன இருக்குன்னு தெரியாம. இல்லைன்னா டைனிங் டேபிள்லேருந்து டக்குன்னு அவங்க அவசரத்துல மேலே கொட்டிடலாம். இல்லை நம்ம பாலை குழந்தைக்கு காய்ச்சிரும் அப்படிங்கிறப்ப நம்ம மேலே விழுந்துடலாம். இது ஒன்று. அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு பலகாரம் செய்கிறோம், அப்போ சூடான எண்ணெய் நம்ம மேலே தெளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மழை காலம் வந்துருச்சு, நம்ம கொசுவத்தியை ஏற்றி வச்சுட்டு அதை நம்ம படுக்கைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது, இது ஒன்று. இல்லை ஈரக்கை, ஈரக்கால், அல்லது தண்ணியில் நின்றுட்டு ஒரு எலக்ட்ரிக் சுவிட்சை தொடுறது. சில சமயம் நம்மளுக்கே தெரியுமே, நம்மளே ஃபியூஸை நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு எது நம்ம எக்ஸ்பர்டைஸ் இல்லையோ அந்த ஃபீல்டில் போய் நம்ம ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக நம்ம செய்கிறது. சில சமயம் கெமிக்கல்ஸில் வர்றதும் தீக்காயம் தான். நம்ம என்ன கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம், ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வீட்டில் என்ன கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம்? நம்மளோட ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்ஸாக இருக்கலாம், இல்லை பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஆசிட்ஸாக இருக்கலாம், இல்லை சில சமயம் இந்த பேட்டரிஸை நம்ம தீயில போடுறதா இருக்கலாம். இது எல்லாமே கெமிக்கல்ஸ். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதோட கண்டெய்னரை அதை வைக்கணும். நம்ம கொண்டு போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் கொண்டு போய் அந்த ஒரு ஃப்ளோர் கிளீனிங் ஆசிடை வைக்கிறது, இல்லை குழந்தைகள் கைக்கு எட்டுற இடத்துல அந்த ஆசிட்ஸ் மாதிரி இல்லை கெமிக்கல்ஸை வைக்கிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே நம்ம தீக்காயத்திலேருந்தோ அல்லது இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் காயத்திலேருந்தோ நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய, ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியாஸ்.